சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு பெட்ரோல் ஊழல் வரைக்கும் யாருன்னா வந்து ராசாவை கனிமொழியை கைது செய்தாங்களா? சரியான சாட்சியில விசாரணை தள்ளுபடிப்பட்டார்கள். பிறக்கும் போதே திமுக ஊழல் தான். பிறக்கும் போதே திமுக ஊழல் தான். அதுக்கப்புறம் வந்தாரு நம்ம எம்ஜிஆர், படுக்கையிலே பணத்தை வைத்து தூக்கி கொண்டிருந்தார். சில பெண்களை ராமாபுரத்தில் அதெல்லாம் சொன்னா வெக்கக்கேடு, மானக்கேடு. இதெல்லாம் லாஸ்ட்ல அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைஞரிடம் ஒப்படைக்க கூப்பிட்டார்கள். இங்க ஆரம்ப ஜானகியம் சாவத்துக்குள்ள வாயை பற்றி சாவடித்து விட்டார்கள். வந்து ₹1 கூட எனக்கு வேணாம், ஐயா ₹1 கூட வேணாம்ல. அவங்க பொண்டாட்டி ஏன் டைவர்ஸ் நோட்டீஸ் செங்கல்பட்டுக்கு அனுப்பினார்கள். ஐயா ஃபேமிலி மேட்டர். ஆனால் நான் ஒன்று சொல்றதுங்கல்ல, ஆனால் விஜய் ஜெயிச்ச உடனே என் ஃபேமிலி வந்து சேர்ந்துக்கிச்சு. சொல்லுங்க, அதான் ஃபேமிலியை விட்டுறான். நம்ம என்ன கட்சிக்கும் ஃபேமிலிக்கு அப்பாற்பட்ட விஷயம். நிறைய பிரச்சனை நடக்குது. நான் சொல்றேன், கட்சிக்கு அம்மா இது உனக்கு அம்மா இருக்கும்போது உனக்கு என்ன கொடுக்குது? நீ ஓய்ச்சா தானே சோறு. அம்மா இருக்கும்போது என்ன கொடுத்தார்கள்? நீ ஓய்ச்சா தான் சோறு. ஆனா அவங்களுக்கு சொகுசு கார், சொகுசு பஸ், எத்தனை ஜோடி செருப்புகள், எத்தனை கோல்டு தங்கங்கள், செயின்கள். பாலுஜீவர்கள் மூடதுக்கு காரணமே ஜெயலலிதா ஆட்சி தான். எல்லாத்தையும் வர மந்திரிகள்லாம் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். கூவத்து போட்டாங்க. யாரு? சின்ன அம்மாவா? அவங்க ஏதோ ஒரு சின்ன அம்மா சசிகலா. அங்க பார்த்தா 1 கிலோ கோல்டு கொடுத்தார்கள். அங்க எங்க 31 நாள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பழமும் வேணாம், கையும் வேணாம். ஐயா சற்று விலகுங்கள். இங்கே வீடியோ ஓடுகின்றது. ஓட்டம் என்றாலும் உனக்கு எனக்கும் பேச்சு இல்லை. சற்று விலகுங்கள். சரிங்க. இது போல நடந்து கொண்டிருக்கிறது நாட்டு. யாரு வந்தாலும் தமிழ்நாட்டை நிலைநிறுத்த முடியாது. 1000 கோடி ஊழல்னாங்க. 1000 கோடி எங்கன்னா கல்லால பணம் இருக்குதா? விஜய்னா வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். விஜய் நான் ஒன்று சொல்லு. விஜய் மகனுக்கு நீங்க அவன் வந்து எங்கே போனாலும் எங்கே படிக்கிறான். ஒரு பொண்ணு இருக்குது. இந்த குடும்பத்தை காப்பாத்தினா நாட்டை காப்பாற்ற முடியுமா? குடும்பத்தை காப்பாத்தினா ஐயா நான் கேள்வி கேட்கறேன். அதுக்கு மட்டும் சொல்லுங்க ஐயா. இந்த ஆட்சியில தமிழக வெற்றி ஆட்சியில ஊழல் இல்லாம ஆட்சி நடக்குது அப்படின்றது அது எந்த அளவுக்கு உண்மை? அது வந்து 90% உண்மைன்னு நம்பலாம். 90% உண்மை நம்பலாம். ஆனால் 22ஆம் தேதி 52 வயது, என் வயதும் அவர் வயதும் ஒன்று 52 வயது ஆகினாரு. அங்க பனை ஊர்ல பிரிஞ்சி சாதம் கொடுத்தார்கள், ஸ்வீட்டு கொடுத்தார்கள், லட்டு. ஆனா எனக்கு ஒரு போட்டோ கொடுன்னா கழக செயலர், ஐயோ போட்டோலாம் உங்களுக்கு கொடுக்கூடாது. அப்புறம் ஒருத்தர் தெரிஞ்சு இந்த விஜய் போட்டோ விட்டு சால்வை போட்டு மரியாதை செலுத்துகிறார்கள். இந்த ஆட்சியில ஊழல் ஆட்சியா இருக்கா இல்லையா? இல்லையா, ஊழல் கிடையாது. இனி வரும் காலங்களில் கூட இருந்த நயனா நாகேந்திரன் மற்ற இதர ஆளுங்களாம் இருக்கிறாங்க. நிதித்துறை அமைச்சர், இந்திய சமையல்துறை அமைச்சர்லாம் இவங்களாம் ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா நடத்தலாம். ஒழுங்கா இல்லைன்னா நடத்த முடியாது. போன ஆட்சியில திமுக ஆட்சியில ஊழல் நடந்ததா? நடந்தது ஐயா, நடந்தது. அது உண்மைதான். உண்மைதான். ஓகே, இந்த ஆட்சியில ஊழல் இல்லைன்னா என்னென்ன மாற்றங்கள் இருக்கு? இந்த மாற்றங்கள் ஆட்சியை விட இந்த ஆட்சியில என்ன இப்போ இந்த மாதம் அதாவது பெண்களுக்கு 2500 ரூபாய் வந்ததா? சொல்லுங்கள். வாயில சொல்லிடலாம். கையில பேரு இந்த துட்டு கையில குத்தாதான் நிலை. கஜனா அங்க வந்து சரி மோடி, சரி ஓகே மோடி ஏன் நிதி தர மாட்டான் தமிழ்நாட்டுக்கு? என்ன சொல்லுங்க. இப்ப பணத்தை எப்படி போட? விஜய் சொந்த பணத்தை எழுதி கொடுப்பாரா?
எப்ப சொன்னேன் ஐயா அவரு இது அரசியலுக்கு வந்த உடனே கணக்கை காட்ட சொன்னாங்க. எங்க அப்பாவுக்கு 60 கோடி கொடுத்தேன். இது கேளுங்க ஒரு நிமிஷம். எங்க அப்பாவுக்கு 60 கோடி கொடுத்துங்க, என் பொண்டாட்டிக்கு 20 கோடி கொடுத்துங்க, என் பிள்ளைக்கு 40 கோடி கொடுத்துங்க, இது உங்களுக்குலாம் கடன் கொடுக்குறேன் என் ஃபேமிலிக்குன்றாங்க. அது எப்படி? அது ரொம்ப அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ரொம்ப தப்பாற்பட்ட விஷயம். 10 இப்போது மத்திய அரசு இன்னைக்கு இது கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க, இதுக்கு கேளுங்க. இன்னைக்கு பாராளுமன்றம் இருக்குது பத்தியா, இது அயோத்தி கோவிலை கட்டுறதுக்கு 20,000 கோடி ஊழல் நடந்துக்கு தெரியுமா? 1 கோடி 2 கோடி இல்லை, 20,000 கோடி ஊழல் நடந்துக்குது. விசாரணை நடத்துக்கிறாங்க. விசாரணை நடத்துக்கிறாங்க தெரியுமா? 20,000 கோடி. நான் கேட்கறது மட்டும் சொல்லுங்க. அதாவது இப்ப தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு எதனா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நன்றான ஆட்சியை யோசித்து செயல்பட வேண்டும். அமைச்சர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு சிறப்பாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விஜய் அவர்களே, இப்போது எனக்கு பேச முடியவில்லை. ஆனால் எனக்கு ஜிஹெச்சில் ஸ்கேன் எடுத்து ஆப்ரேஷன் செய்வதால் மீண்டும் ஒரு நாள் சந்தித்து விஜயை பார்க்கணும்னு ஆசை. இது வரைக்கும் பார்க்க முடியல. பனையூரில் வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பனையூருக்கும் போய் வந்தேன், காணவில்லை. வேற என்ன விஷயம் சொல்லுங்க? ஓகே, அவ்வளோதான் ஐயா.